எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவிற்கு இனிது. ஆமென். பக்கத்தில் உள்ள கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன், இந்த எழுப்புதல் கூட்டத்தில் உங்கள் வாஞ்சை நிறைவேறுன்னு சொல்லுங்க. அவங்கள கைப்பிடிச்சி பக்கத்தில் பார்த்து சொல்லணும், அவங்க முகத்தை பார்த்து சொல்லணும், உங்கள் வாஞ்சை நிறைவேறுன்னு சொல்லுங்க. வாஞ்சை நிறைவேறும் பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள் குடும்பத்திற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவி, பிஸ்னஸ், தொழில், ஊழியம் எல்லாத்துக்கும் இனி இனிமையாக இருக்க போகுது. நீங்கள் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்களே ரொம்ப இனிமையாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? தேவ சமூகத்தில் சந்தோஷமாக கைப்பிடிச்சு சொல்லுங்க, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவிற்கு இனிது. ஆமென். இன்னொரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, தாவீது ராஜா அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி இருக்கிறாராம். என்னவா சொல்லுங்க? கர்த்தர் என் கொம்பை எப்படி உயர்த்தி இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சி சொல்லுங்க. நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கேளுங்க, நீங்க என்ன அவ்வளோ பெரிய கொம்பான்னு கேளுங்க. தாவீது சொல்றார், என் கொம்பை கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம சொல்ல போறோம், என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவது இல்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி என்னோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். கைகளை தட்டி என்னோடு கூட இணைந்து, கொம்பை உயர்த்துகிறவர், தலையை உயர்த்துகிறவர், வாழ்க்கையை உயர்த்துகிறவர் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறபடினால எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாடியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. சொல்லுங்க எல்லாருமே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடும் வெட்கப்பட்டு போவதில். சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடும் வெட்கப்பட்டு போவதில். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசை. கைகளை தட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசை. ஆமே நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்லுங்களாருமே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில். ஆமே வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடு. சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே, என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடு. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசை. கைகளை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்றி ஏசை. இன்னொரு விஷயம் எல்லாருமே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசை. சத்தமாய் நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடு வெட்கப்பட்டு போவதில். சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடு வெட்கப்பட்டு போவதில். ஆமென். ஆவியே ஆவியே ஆவியே. சொல்லுங்க எல்லாருமே, ஆவியே. கைகளை தட்டி சத்தமாய், ஆவியே தெய்வமே, ஆவியே ஆவியே ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள்
அக்கினி ஜுவாலையே தகப்பனே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக. கைகளை தட்டி அந்நிய வாசுகளோடு அக்கினியாய் இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடு. ஆவியே ஆவியே ஆவி. நல்ல கைகளை தட்டி பரலோகத்தின் ஆவியானவர் இப்போது ஆவியாய் அக்கினியாய் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறபடினால கைகளை தட்டி அந்நிய பாஷைகளோடு கர்த்தர் அக்கினியாய் இறங்கி வருகிறார், தேவ மகிமையில இறங்கி வருகிறார். பற்றி பிடிக்கிற நேரம் இது. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து ஓ ரிபா பாபா ஷகதி அந்தனா லிமனா ஷேரதி அத்துன மகதி அந்தோலோ. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளோடு ரிபா பாபா ஷேரதி அந்தனா. நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளோடு அக்கினியாய் கர்த்தர் இறங்கி வருகிறார், அக்கினியாய் கர்த்தர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஓ ரிமனா ஷேரகதுன மனதி அந்தனா. பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி. ஆமென் ஆமென். பலிபீடத்தின் அக்கினி, பரலோக அக்கினி, கர்த்தரின் அக்கினி இறங்கி இருக்கிறபடினால கையை தட்டி அந்நிய பாஷைகளோடு ரமணா ஷேரதுல வகதி அந்ததோ. நன்றி 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 அப்பா. கண்ணை மூடி எல்லாம் தேவ சமூகத்துல எல்லா கண்களையும் மூடி நான் செபிக்க சொல்லுங்க. நான் செபிக்க பரலோகம் எனக்காய் தலை அசைக்கும். ரெண்டு கரத்தையும் பரத்திற்கு நேராக உயர்ச்சி ஓ ரிபாஷகதி அந்தனா. நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாயிறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அக்கினி ஜுவாலையே. வேதத்தில் வார்த்தை விதமாய் அழகாய் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அழுகையோடும் கண்ணீரோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் எந்த சூழ்நிலையில் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை வழி நடத்துகிற தகப்பனாய் இருப்பேன், நான் அவர்களை நேர்த்தியான இடத்தில் நடக்க வைப்பேன், நீரூற்றுகள் அண்டையில் நடக்க வைப்பேன், உன் கால் இடராதபடி உனக்காய் உன் பட்சத்தில் நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பிதாவாய் தகப்பனாய் இருப்பேன், எப்பிராயிமே நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். எப்பிராயிம் என்றால் நான் சிறுமைப்பட்ட இடத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்தி என்னை வலுகவும் பெருகவும் பண்ணினார். அதனால் இந்த மகனுக்கு நான் எப்பிராயிம் என்று பெயரிடுகிறேன்.
இன்றைக்கு ஆண்டவர் இந்த பகுதியில் அநேகர் எப்ராயமா பார்க்கிறார். சிறுமைப்பட்ட இடத்துல, வேதனை அனுபவத்த இடத்துல கர்த்தர் பலுகவும் பெருகவும் செய்து உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். கைகளை தட்டி அந்நிய பாஷைகளோடு, எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் இந்த மாலை வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்ராயிம். உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, நான் எப்ராயிம், கர்த்தருக்கு சிரேஷ்ட புத்திரன், அவருக்கு ரொம்ப பிரியமான ஆள் நான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன், உன்னை நீரூற்றுக்கள் அண்டையில் நடத்துவேன், உன் கால் இடராதபடி உன்னை சரியா நடக்க வைப்பேன், நீ அழுகையோடு கண்ணீரோடு எண்ணத்தில் வந்தால் நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தகப்பனாய் இருந்து பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அத்தனை உங்களோட சிரசு மேல தெய்வம் வைக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒரே விஷயம், 2 கரங்களை பரத்திற்கு நேராக உயர்த்தி, நன்றி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே, நன்றி 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 ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2 கரத்தை பரத்திற்கு நேராக உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மெதுவாய் சொல்லுங்க. மழையாக பொழியும் ஆவியே, பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. சொல்லி முடிப்போமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆம் தகப்பனே, நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. புல்லின் மேல பெய்கிற பனித்துளியை போல தேவ பிரசன்ன அளவில்லாமல் இந்த திருச்சபையில இறங்கி வந்திருக்கிறது. உங்கள் சிரசின் மேல, உங்கள் பிள்ளைகள் மேல, உங்கள் மேல இறங்கி வந்திருக்கிறபடினால, நல்ல கைகளை தட்டி கர்த்தர் இந்த நாளில நம்மை நேசித்திருக்கிறபடினால, இந்த எழுப்புதலின் நாளில கர்த்தர் தலைகளை, கொம்புகளை உயர்த்துகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க.